இன்றைக்கு பத்திரிகை செய்திகளில் திமுகவும் காங்கிரஸும் ஆர்ப்பாட்டம் செய்ய போவதாக ஒரு அறிவிப்பை பார்க்கின்றேன். இது எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அமெரிக்காவிலிருந்து டிபார்ட் செய்யப்படுகிறார்கள் இந்தியர்கள். அதாவது அவர்களை எல்லாம் திருப்பி அனுப்புகிறார்கள். நமது அரசாங்கமும் அவர்களை வரவேற்கின்றன. ஏன் இவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள் என்கின்ற ஆய்வு செய்யும்போது, இவர்களெல்லாம் இல்லீகல் மைக்ரன்ட்ஸ், அதாவது சட்டத்திற்கு விரோதமாக அங்கே குடிபெயர்ந்துள்ளார்கள், அங்கே குடியமர்த்தப்பட்டுள்ளார்கள், அங்கே குடியிருக்கிறார்கள். இவர்களுடைய பணவரவு எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட முடியும்? நேர்மையாக சட்டத்திற்கு பிரகாரம் வந்தால் அது பேங்க் வழியாக, வங்கிகள் வழியாக ப்ராப்பராக இந்தியாவுக்கு வந்து சேரும். ஆனால் இந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன் சொல்லும்போது, இந்த இல்லீகல் மைக்ரன்ட்ஸு இவர்கள் எப்படி பணத்தை அனுப்புவார்கள் என்றால், ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கின்றது. அதாவது தவறான வழியிலே பணங்களை எல்லாம் இந்தியாவுக்கு மாற்றப்பட்டு கொண்டு வரப்படுகிறது. இதை தடுப்பதற்காகத்தான் அவள் இல்லீகல் மைக்ரன்ஸை நாங்கள் வெளிநாடுகளிலே இருந்து அவர்கள் அந்த நாட்டிற்கே அனுப்பிவிடுகிறோம் என்று இது அமெரிக்கா செய்தது. இன்று நம்ம இந்தியாவும் அவர்களை உள்ளுக்குள்ளே கொண்டு கொண்டிருக்கின்றது. இதை எதிர்த்து திமுகவும் காங்கிரஸும் ஆர்ப்பாட்டம். ஒருவேளை இந்த ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இவங்களுக்கு வருவது நின்று விடுமோ? அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்களோ? அமெரிக்காக்காரன் அங்கே செய்கிறான், இங்கே ஆர்ப்பாட்டம் செய்து என்ன பிரயோஜனம்? ட்ரம்பும் மோடியும் நண்பர்கள் அப்படின்ற ஒரு நோக்கத்தை உருவாக்குறாங்களா? உண்மையிலேயே ஆய்வு செய்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ட்ரம்ப் ஒரு முறை ஒரு கூட்டத்திற்கு மோடியும் ட்ரம்ப்பும் செல்லும்போது, அங்கே ட்ரம்ப் முதலில் உள்ள வருகிறார். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை, அந்த ஆரவாரிப்பும் இல்லை. ஆனால் அதே மோடி வரும்போது மோடி மோடி என்று கத்துவதை மிகவும் கூர்ந்து பார்த்து ட்ரம்ப் உள்ளே ஆழமாக ஒரு பகைமை உணர்வே கொண்டுள்ளார். அப்படி இருக்கும்போது இப்பொழுது ஆர்ப்பாட்டம் ஒரு தேவையற்ற ஆர்ப்பாட்டம், சிந்திக்காத எதையோ செய்ய வேண்டும் என்று இந்த அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன.